உருண்டையா இருக்குமா? உலகம் உருண்டையா தான் இருக்கும். சொல்லிட்டா அப்புறம் அறிவா எப்படி யோசிக்க முடியும்? சரி இல்லைங்க, நான் சொல்லி பாத்துக்கிறேங்க ஒரு நிமிஷம். ஏன் அப்பதான் அது வேகுமா இல்லாட்டி வெந்துதாங்க இட்லி வெந்த வருது? வெந்துதான் வருது. இட்லி வெந்ததானே கொடுப்பாங்க. அது ஓகே. ஏன் 2026ல இருக்கும் இல்லையா? இதுவே சாரி 2050ல உலகம் எப்படி இருக்கு? அழிஞ்சிரும் நான் நினைக்கிறேன். நான் நினைக்கிறேன். ஆமா நினைக்கிறேன். இருந்தா என்ன இருக்கும்ன்றீங்க? உலகம் இருக்காது, செவ்வாய் கிரகத்துல வேணா இருக்கும்னு நினைக்கிறேன். ரோபோட்ஸா இருக்கும்னு நினைக்கிறேன். கடிச்சோக்கா. ஓகே. ஓ 2020ல 50ல நான் கேள்வியா முன்னாடி போயிட்டேன். இருப்பனா ஃபர்ஸ்ட் தெரியல. நான் கேள்வி இருந்தா கேள்வியா. நானும் அது புரியவே இல்ல. 2050ல உலகம் எப்படி இருக்கும்? 2050ல உலகம் எப்படி இருக்கும்? ரவுண்டா தான் இருக்கும் இல்ல ஓவலா இருக்கும்? அது என்ன ஒரு ஏதோ ஒரு ஷேப், அது எனக்கு தெரியல, மறந்துருச்சு. ரொம்ப வருஷம் முன்னாடி படிச்சேன், பாக்குற ஆடியன்ஸ் தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ண சொல்லுங்க. கமெண்ட் பண்ணிருங்க. உங்க சேனல் தெரிஞ்சா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. உங்க சேனல் யூடியூப் சேனலா? ஓவலா? நீங்க ஆன்சர் பண்ணிருக்கீங்க. உருண்டையா இருக்குமா? உலகம் உருண்டையா தான் இருக்கும். அவ்வளவுதான். சொல்லிட்டா அப்புறம் அறிவா எப்படி யோசிக்க முடியும்? சரி ஓகே, இன்னொன்னு கேக்குறேன். சும்மா இது நீங்க கெஸ்ட் எல்லாம் பண்ணவனா ஆக்டர்ஸ் எல்லாம் பிடிக்கும், எல்லா ஆக்டர்ஸுமே பிடிக்கும். அந்த ஆக்டரோட பேர் மட்டும் சொல்லுவேன், ஓகேவா? கேட்ட உடனே உங்களுக்கு என்ன தோணுதோ அவரை பத்தி ஒரு ரியாக்ஷன் மட்டும் கொடுங்க. இதை அவங்க பார்த்து கரெக்டா கண்டுபிடிச்சு அவன் பண்ணாரு பாக்கலாம், ஓகேவா? ஆக்டர் விஜய் சார். புரியல, திருப்பி பண்ணுங்க. தளபதி விஜய். ஐயோ சொல்லக்கூடாது, சொல்லிட்டேனே. அந்த அவளுக்குலாம் வராதுண்ணா. அது ஒண்ணு மட்டும். நீங்க வேற ஏதாச்சும்? எனக்கு அவரு விசில் விசில் புரியல. சொல்லவே கூடாதா? சொல்லிட்டாங்க, அதனால வந்து அவங்க வின் பண்ணிட்டாங்க அப்படிலாம் சொல்ல மாட்டேன். இத பாக்குற ஆடியன்ஸ் வந்து கரெக்டா கமெண்ட் பண்ணாங்க. ஓகே, பொலிட்டிக்கலா 2-3 क्वेश्चन கேக்குவா. யாருக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க நீங்க? டிவி கேட்டா அப்புறம் தான் சப்போர்ட் பண்ணுவீங்க. ரசிகனா இருந்ததுனால சரி ஓகே சப்போர்ட்டா. எதனால டிவி கேக்கு சப்போர்ட் பண்ணனும்னு நினைக்கிறீங்க? ஒரு நியூவா எடுத்திருக்காரு, சோ அதுக்கு சப்போர்ட் பண்றது தப்பு இல்லையே. நியூ ஐ மீன் புதுசா வந்திருக்காங்க, உங்களுக்கு ஒரு ஆப்பர்சூனிட்டி கொடுக்கணும், அதான் நல்ல விஷயம். அதனால விஜய் சாரை செலக்ட் பண்ணதுக்கு வேற ஏதாச்சும் ஒரு ஸ்ட்ராங்கான ரீசன் சொல்லுங்க. இப்ப இருக்கிற சிச்சுவேஷனுக்கு அவர் ஏதோ தப்பு பண்ண மாட்டாரு நம்புறேன். நம்பிக்கை இருக்கு. சோ அதனால கண்டிப்பா வந்து ஒரு இவர் வந்தா ஒரு நல்லது நடக்கும். யார் வரவே கூடாதுன்னு நினைக்கிறீங்க? நோ ஆன்சர் பண்ணிரலாம். நோ ஆன்சர். அதனால வந்து வேண்டாம். ஓகே, அதனால வந்து வந்தா தளபதி விஜய் சார் வந்தா ஓகே. ஓகே, நீங்க எல்லாம் கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவீங்க, வோட் பண்ணுவீங்க. ஓட் பண்ணுவா, சப்போர்ட் பண்ணுவீங்க, வோட் பண்ணுவீங்க. சொல்லிட்டேன். ஓகே சூப்பர், थैंक यू so much. Thank you. ஒரு 3 பேர் என்ன பண்றாங்க, சாப்பிடலாம்னு சொல்லிட்டு ஹோட்டலுக்கு போறாங்க, ஓகேவா? 3 பேர் வந்து இட்லி வந்து ஆர்டர் பண்றாங்க. அதுல ஒரு பையன் என்ன பண்றான், வத்தி குச்சி வச்சு கொளுத்தி அந்த இட்லியை வந்து கொளுத்துறான். ஏன் இட்லிக்கு வத்தி பட்டி வச்சு கொளுத்துறானா? இட்லியை வந்து வத்தி பட்டி வச்சு கொளுத்துறான், டீ வச்சு கொளுத்துறான். ஏன் இட்லியே 3 பேரு ஒரு பையனா? அப்பதான் வேகுமா? 3 பையனா? 3 பையன் சாப்பிடுறதுக்காக போறாங்க, ஓகேங்களா? பையன் பொண்ணு இல்ல, அதெல்லாம் இல்ல, 3 பேர் சாப்பிட போறாங்க. சரி, நீங்க 2 பேர் போறீங்க, ஓகேவா? நீங்க 2 பேர் போறீங்க, இட்லி ஆர்டர் பண்றீங்க, இட்லி வந்துருச்சு. அது நீங்க என்ன பண்றீங்க, வத்தி குச்சி வச்சு கொளுத்தி அந்த இட்லியை வந்து கொளுத்தி பாக்குறீங்க. கறி இட்லியா? நெருப்பு இட்லி. நெருப்பு இட்லியா? இல்லைங்க, நான் சொல்லி பாத்துக்கிறேங்க ஒரு நிமிஷம். நெருப்பு இட்லி. நெருப்பு இட்லி. ஏன் அப்பதான் அது வேகுமா இல்லாட்டி வெந்துதாங்க இட்லி வெந்த வருது? வெந்துதான் வருது. இட்லி வெந்ததானே கொடுப்பாங்க. அது ஓகே. தெரியலையே. தெரியல. பாக்குற ஆடியன்ஸ் தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ண சொல்லுங்க. நீங்க முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. தெரிஞ்சிச்சுனா கமெண்ட் பண்ணுங்க. அது என்னன்னா, அந்த இட்லி பஞ்சு போல இருந்துச்சா? ஐயோ ஐயோ, இது என்ன கடிச்சு வைக்குன்னு சொன்னல. சரி ஓகே, நீங்க தப்பா பதில் சொன்னதுனால நீங்க வந்து எங்க வீட்டுக்கு வாங்க, கல் இட்லியே தரோம். நான் சொல்ற நேம நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்கன்றத வச்சு பாக்குற ஆடியன்ஸ் வந்து கரெக்டா வந்து கன்வே பண்ணுவாங்க, ஓகேவா? இது வந்து ஆடியன்ஸ் கேட்காது. நான் சொல்ற பேர் வந்து எல்லா ஆக்டர்ஸுமே பிடிக்குமா, எல்லா ஆக்டருமே பிடிக்குமா உங்களுக்கு? பர்டிகுலரா இப்படி இந்த பர்டிகுலரா அப்படிலாம் கிடையாது, எல்லா ஆக்டருமே பிடிக்கும். பேர் சொல்லக்கூடாது, எதுவுமே பண்ணக்கூடாது, ரியாக்ஷன் மட்டும். அவங்க வந்து யாரு, ஐ மீன் நீங்க யார சொல்லிருக்கீங்கன்னு அவங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஆமா, கண்டுபிடிக்கணும். இப்போ நான் சொன்ன பேருக்கு என்ன எப்படி இப்படி பண்ணிருக்காங்க? முடிஞ்சிருச்சு, அதான் பண்ணிட்டாங்களே, கண்டுபிடிக்கணும். நீங்க என்ன பண்ணுவீங்க? நானா மாஸ்டர் பொறுத்தவரை சொல்லாம ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் வரணும். அவரை பத்தி என்னது? சத்தியமா படமே பார்க்கலடி.
சரி ஓகே இவங்க சொல்லிருக்காங்க இவங்க சொல்றாங்க. இவங்களை வச்சு நீங்க கண்டுபிடிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் விசா கண்டுபிடிச்சிருக்கீங்க முடிஞ்சு சார் ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் டைம் பண்ணும்போது கண்டுபிடிச்சிருப்பாங்க சரி பாப்போம் எத்தனை பேர் கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் தேங்க்யூ சோ மச் பத்தி குச்சி வச்சு கொளுத்தி அந்த இட்லியை வந்து கொளுத்துறான் ஏன் இட்லிக்கு வத்திப்பட்டி வச்சு கொளுத்துறானா? இட்லியை வந்து வத்திப்பட்டி வச்சு கொளுத்துறான் டீ வச்சு கொளுத்துறான் ஏன் இட்லிய 3 பேரு ஒரு பையனா? அப்பதான் வேகுமா? 3 பையனா? 3 பையன் சாப்பிடறதுக்காக போறாங்க ஓகேங்களா? பையன் பொண்ணு எல்லாம் இல்ல. அதெல்லாம் இல்ல 3 பேர் சாப்பிட போறாங்க. சரி நீங்க 2 பேர் போறீங்க சரி ஓகே. ஓகேவா நீங்க 2 பேர் போறீங்க இட்லி ஆர்டர் பண்றீங்க இட்லி வந்துருச்சு அது நீங்க என்ன பண்றீங்க வத்தி குச்சி வச்சு கொளுத்தி அந்த இட்லியை வந்து கொளுத்தி பாக்குறீங்க ஏன் கறி இட்லியா? நெருப்பு இட்லி. நெருப்பு இட்லியா இல்லைங்க நான் சொல்லி பாத்துக்கிறேங்க ஒரு நிமிஷம் இருங்க. நெருப்பு இட்லி. ஏன் அப்பதான் அது வேகுமா இல்லாட்டி ஆல்ரெடி வெந்துதாங்க இட்லி வெந்த வருது? வெந்துதான் வருது இட்லி வெந்ததானே கொடுப்பாங்க. அது ஓகே. ஏன் ஆன்சர் கேக்குறீங்க தெரியலையே. தெரியல. ஓகே பாக்குற ஆடியன்ஸ் தெரிஞ்சுனா கமெண்ட் பண்ண சொல்லுங்க நீங்க முதல்ல எங்களுக்கு சொல்லுங்க. நான் சொல்றேன் நீங்க சொல்லுங்க. தெரிஞ்சிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க.